வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டெய்லியும் ஒரு 500 to 700 rupees ஒரு லாட்டுக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரெகுலராக இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்கிள் பண்ணிகிட்ருக்கேன் பொசிஷனலுக்கு. அது உங்களுக்கும் காமிக்கிறேன். நான் அதை பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம், ப்ரீவியஸாக எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அப்படின்னு. இதுக்கு எந்த ப்ரீமியம் எடுக்கணும், எங்கே எப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமாக மூவ் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரிக்குள்ளே சேஃபாக எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ண போகிறோம். இதில் ஷார்ட்னாலே பார்த்திங்கன்னா செல்லிங் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ரைட்டிங் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டிசஸில் இதை பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரீமியம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 60 to 70, ஸோ நான் 65 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 65 to 70, 68 அந்த ரேஞ்செல்லாம் இருந்தது. 65 to 65 கால் அண்ட் புட் சைடை ஃப்ரைடே மார்னிங் நேக்கடாக செல் பண்ணிடுங்க. ஒரு லாட்டு இது நான் ஒரு லாட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் மல்டிப்புளாக இது பண்ணிக்கலாம். அதை எப்படி மூவ் ஆகும்போது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். செல் பண்ணிடுங்க நேக்கடாக. நான் அதுதான் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸோ நான் பார்த்திங்கன்னா 63.71 பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நேற்றே பார்த்திங்கன்னா ஒரு 700 ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இன்றைக்கி திருப்பி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவில் இருக்கிறது ஹெட்ஜிங்க்காக போட்டது. எஸ்டர்டே நைட் ஓவர் நைட்டில் ஏதாவது இந்த கொரோனானால ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை மற்ற நாள் பார்த்திங்கன்னா நான் இன்ட்ராடேவை கன்வெர்ட் பண்ணிக்குவேன். மார்ஜின் எனக்கு இது பண்ணுறதுக்கு. ஓவர் நைட்டில் பை போட்டோன்னே ஒரு லாட்டுக்கு 50,000 தான் போதும். அந்த இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங் 65 எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 65 இருக்கிறது ஒரு 115, 120 டபுள் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சைடு இருக்கிற ப்ரீமியமை டப்புன்னு ப்ராஃபிட் புக் பண்ணி, ஒரு சைடு உங்களுக்கு 65 இருக்கிறது 100க்கு மேலே 110, 115 அப்படின்னு போகும்போது அந்த சைடு 65 இருக்கிறது ஒரு 40, ஒரு 38 அந்த மாதிரி போகும். உடனே அந்த சைடு 10 பாயிண்ட்டை நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். சப்போஸ் நான் மேலே போகுது மார்க்கெட், கால் சைடு எனக்கு லாஸ் இருக்குது அப்படின்னா நான் புட் சைடை இமீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இந்த சைடு உங்களுக்கு 115 போயிருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான 110, இது 110 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் இமீடியட்டாக புட் சைடும் நான் 110 ரூபாய்க்கு செல் பண்ணிடுவேன் ப்ரீமியம். இல்லை நீங்கள் டபுள் ஆகிற வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா டபுள் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் கூட விட வேணாம். நீங்கள் இந்த சைடு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஈக்குவலாக பண்ணிங்க. நீங்கள் சார்ட்டு பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணும் சார்ட்டு. அதனால் ப்ரீமியம் மட்டும் நீங்கள் எப்பப்போ அப்நார்மல் ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ ஒரு சைடு இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீமியம் மேட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, அப் சைட் போயிட்டே இருக்குது, திடீர்னு வந்துட்டிங்கன்னா ஏடிஎம் ரீச் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி அந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஏடிஎம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, புட் சைடு இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு காலில் ஒரு 120 இருந்தது நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேங்க, 65 ரூபா செல் பண்ணுறீங்க, 65 ரூபா செல் பண்ணுறீங்க. காலு இந்த சைடு பார்த்திங்கன்னா புட்டு. ஸோ இது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 2000 to 2500 பாயிண்ட் அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, இந்த ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஏறுனா அது 65 இருக்கிறது ஒரு 120 ரூபா வருது. அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ லாஸ் இருக்கும், லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 35, 45, 50 ரூபா லாஸ் இருக்கும். அந்த சைடு 65 இருக்கிறது ஒரு 30 ரூபா போகுதுன்னா எனக்கு அதில் ஒரு 35 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். $35 போகுது. எனக்கு இங்கே 50 rupees லாஸு. இங்கே எனக்கு கீழே போனோன்னா 35 rupees ப்ராஃபிட்டு. ஸோ இப்படி போகும்போது எனக்கு இந்த 120 ரூபா இருக்கிறது ஃபர்தராக மேலே ஏறிட்டு போயிட்டு அட் மணியில் ஒரு 300-400 ரூபா இருக்குது. அந்த அட் மணின்னு இருக்கிற போது போயிடுதுன்னு வைங்க. ஸோ நீங்கள் மேலே போக போக ஃபர்தராக இந்த 120 உங்களுக்கு 180 ஆகும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 100 இருக்கும்போது இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக புட் சைடும், இப்போ கால் சைடும் 120 இருக்கும், அதே மாதிரி புட் சைடும் 120 செல் பண்ணிக்கங்க. ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, இது மேலே ஏறும்போது புட் சைடு கீழே இறங்கும். அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ப்ரீமியம் மேட்ச் பண்ணுறீங்க.
ஸோ இப்போ எனக்கு இது ஃபர்தராக 120 ஒரு 200 போகும்போது இது ஒரு 70 ரூபா போயிருக்கும். அப்போ இங்கேயே நான் ஒரு 50 ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு 50 ருபீஸ் புக் பண்ணிவிட்டு இது 200 போகும்போது நான் ஃபர்தராக 200 ஈக்குவலாக அடிச்சிடறேன். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல ஏடிஎம்மில் போயிடும், அதாவது மார்க்கெட் அட் த மணிக்குள்ளே போயிடும். ஸோ அட் த மணியில் ஒரு ப்ரீமியம் 300 இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த புட் சைடு இங்கே ப்ராஃபிட் இது பார்த்திங்கன்னா ஒரு 150 120 போயிருந்ததுன்னா அதை புக் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் 300 அட் த மணியில் 300 புட்டை செல் பண்ணி ஈக்குவலாக செல் பண்ணிவிட்டு இப்போ இதோட கம்பைன்டு ப்ரீமியம் எவ்வளோ 600. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து 600 பாயிண்ட் தள்ளி ஒரு பை, சிஇயில் ஒரு பை 600 பாயிண்ட் தள்ளி 600 ஸ்ட்ரைக்கில் தள்ளி, அதே மாதிரி சிஇயில் ஒரு பை பிஇயில் ஒரு பை போட்டு வச்சிடும். இது பேர் அயன் ஃப்ளையை. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கில் அயன் ஃப்ளையை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், அயன் ஃப்ளையை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரி வரைக்கும் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிரி ஆகும்போது ஸ்பாட்டில் எக்ஸ்பிரி ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். இந்த கர்வ் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். அது ஆக்சுவலாக அயன் ஃப்ளை இப்படி எல் ஷேப்பில் நான் ஆப்ஸ்ட்ராவில் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு. இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படும். எம்ஏஎஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஜீரோதா மார்ஜின்காக பை பண்ணும்போது ஸோ இதை எப்படி ஓவர் நைட்டுக்கு நீங்கள் கேரி பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஒரு லாட்டுக்கு நீங்கள் பேஸ்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா மார்ஜின் காமிக்கும். ஸோ ஓவர் நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் ரொம்ப தூரம் இருந்தால் நீங்கள் சேம் டேலியே க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் லாஸில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு ஒரு 300 400 500 பாயிண்ட் தள்ளி 2 சைடு பை போட்டு வச்சுக்கோங்க. செல் பண்ணியிருப்பீங்களா நேக்கட் செல்க்கு, அதுதான் நான் பார்த்திங்கன்னா நேற்று பண்ணி வச்சுருந்தேன். இந்த சைடு இது ரெண்டும் எனக்கு இந்த லாஸ் இருக்குல்ல, மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸ்லேயே ஓப்பன் ஆனனால எனக்கு 2 சைடும் இந்த ப்ரொடெக்ஷனுக்காக இந்த லாஸை வந்துட்டு நான் வேணுன்ட்டு 600 லாஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே 800 ப்ராஃபிட் வந்தது. பரவாயில்ல, ஒரு லாட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணிக்கிறேன். திருப்பி இன்றைக்கி என்ன பண்ணேன், ஒரு சைடு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு 800 வந்ததை புக் பண்ணிட்டு ஈக்குவலான ப்ரீமியமை நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டெய்லியும் உங்களுக்கு ஒரு 1000 500 500 to 1000 ஒரு லாட்டுக்கு வரக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதாகும். ஓவர் நைட்டில் நான் கேரி பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் பொசிஷனை சேம் டேயில் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே திருப்பி அதே மாதிரி இருக்கிற ப்ரீமியமை 60 எடுத்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 60 எடுக்கும்போது ப்ரீமியம் நீங்கள் 120 பிடிக்கிறீங்க. அந்த வீக்கு 60 0 பண்ணுறீங்க. ஸோ அப்படி பிடிக்கும்போது நீங்கள் என்டையராக 120 பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 120 × 20 3000 வரும். சப்போஸ் இது 4 லாட் எடுக்கிறீங்க ரெண்டு சைடும் அப்படின்னா வீக்லி 10,000 12,000. ஸோ இதுக்கு கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது அப்படின்னா 3,000 ப்ராஃபிட் வரும்போது கிட்டத்தட்ட 10% 5,000 10 to 8% உங்களுக்கு கம்மியான கேபிட்டலில் 8% ரிட்டனை வீக்லி நீங்கள் சேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இதை நீங்கள் 4 லாட்டுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 2 சைடும் 12,000 வரக்கு. 12,000 இல்லைனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஒரு சைடு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இன்னொன்று காஸ்ட் வந்தாலும் அந்த லாஸில் இருக்கிற சைடு நீங்கள் வாங்கின இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணிட்டு அந்த வீக் பொசிஷனவே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா 2-3 டைம் இந்த சைடு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 டைம் அதுலேயே உங்களுக்கு ஒரு 4,000 வந்துருந்தது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ அயன் ஃப்ளை அப்படிங்கிறது நான் ஆப்ஸ்ட்ரால் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆப்ஸ்ட்ரா டிஃபைன் எட்ஜ் இதில் போய்க்குங்க. இங்கே போயிட்டு கெட் ஸ்டார்டட் ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு இருக்கும். இங்கே பேங்க் நிஃப்டி நான் சின்னது பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கங்க. ஆப்ஷன்ஸில் இதை மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம், பிரேக் ஈவன் இதையெல்லாம் எந்தெந்த இது அப்படிங்கிறது. ஸோ இது போட்டிங்கன்னா அயன் ஃப்ளை ஒன்றும் இல்லை, அட் த மணியில் இருக்கிறத ரெண்டையும் செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணியில் ஈக்குவல் ப்ரீமியம் எடுத்து பை பண்ணுறீங்க. இதுதான் 300னா 600 பாயிண்ட், இந்த சைடு ஒரு 600 பாயிண்ட் பிரேக் ஈவன், அந்த சைடு 600 பாயிண்ட். ஸோ ஸ்பாட்லேருந்து 600 பாயிண்ட் தள்ளி கால் சைடு ஒரு பை, புட் சைடு ஒரு பை, என்ன ப்ரீமியம் இருக்கோ அதை பை பண்ணி விட்டுருங்க. ஸோ லாஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் ஆயிரும் அந்த இடத்துல. அதை தாண்டி போகுது அப்படின்னா இதை நீங்கள் பார்த்திங்கன்னா இதை போட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஸ்பாட் இருக்குது 32,300.
ஸோ 32,300 கால் அண்ட் புட்டை ஸோ இங்கே பே ஆஃப் டயக்ராம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இப்படி வந்துடும். ஸோ இந்த அன்லிமிட்டெட் லாஸை குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 90,000 போகுது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிரேக் ஈவன் கிட்ட ஒரு பை போட்டுருவேன். 31,400 காலையும் 31,400 காலையும் 31,400 33,100 31 ஸோ 31,400 பார்த்திங்கன்னா டவுன் சைடு புட்டு வந்து பை பண்ணணும். ஸோ இங்கே 33,100 காலை பை பண்ணணும். இப்போ எனக்கு இந்த பே ஆஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அன்லிமிட்டெட் லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு லிமிட்டடாக ஆகிடும். எனக்கு மேக்ஸ் லாஸு இது பார்த்திங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு இந்த ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா 5,600 லாஸ் ஆகுது. ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஒரு 2,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன் புட் சைடு மேலே வர. ஸோ அந்த ப்ராஃபிட்டையும் இந்த லாஸையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு வீக்லி 2,000 மார்க்கெட் அக்ரெசிவாக மூவ் ஆச்சுன்னா லாஸ் ஆகும். ஆனால் ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு 10,000 அந்த மாதிரி வரும். ஸோ ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்பிரி ஆச்சுன்னா உங்களுக்கு 13,000 மேக்ஸ் ப்ராஃபிட் வரும். சப்போஸ் இதை தாண்டி எக்ஸ்பிரி ஆச்சுன்னா அப்படின்னா தான் நமக்கு லாஸ் இதாகும். இந்த பிரேக் ஈவன் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஏன் டிஃப்ரென்ஸாக காமிக்குது அப்படின்னா நமக்கு 31,700 இந்த ஏடிஎம்மில் 400 நம்ம கரெக்டாக போடலன்னு நினைக்கிறேன். அதனால் 31,700 ப்ரைஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கும். நார்மலாக இது பார்த்திங்கன்னா இதே இந்த சைடு இருக்கிறது லாஸ் தான் இந்த சைடு வரும். இது நான் கரெக்டாக சாம்பிளுக்காக போட்டதுனால இது நீங்கள் அதை வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் லாஸ் கம்மியாகும் இதில் ஏன்னா இது பார்த்திங்கன்னா 400 அட் த மணியில் இருக்கும். அந்த டைம் நம்ம ஒவ்வொரு நாள் ஆக ஏடிஎம்மோட ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் தான் பண்ணுவீங்க. டியூஸ்டே வெனஸ்டே இன்னும் ப்ரீமியம் கம்மியாயிரும். தேர்ஸ்டே வெறும் 200 இருக்கும். அந்த மாதிரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிறதுல இருக்கிற கோர்சஸை ப்ரீமியம் கோர்சஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு கோர்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னா. பபாய்.